ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா, சைக்கோசிம்பாலஜி. சைக்கோசிம்பாலஜியை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா சைக்கோசிம்பாலஜின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும் இந்த சைக்கோசிம்பாலஜியில் நான் எங்கேருந்து எடுக்கிறேன், எந்த புத்தகத்திலேருந்து எடுத்து நான் படித்து அதை சொல்லுறேன் அப்படின்ற பல விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கூட. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சைக்கோசிம்பாலஜி என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு சைக்கோசிம்பாலஜி. அதாவது என்னென்னா, லைட் ஒர்க்கர்ஸ் இவங்களோட நாம் கனெக்ட் ஆகிறது எப்படி? லைட் ஒர்க்கர்ஸ்னால் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு சூப்பர் பீயிங், அதாவது நம்மளை விட ரொம்ப உயர்ந்த நிலையில் வாழ்ந்த ஒரு மனிதர்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, சித்தர்கள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஒரு யோகியாக வாழ்ந்தவங்க, இவங்களோட நாம் தொடர்பு கொள்வது எப்படி? இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட தொடர்பு கொள்ளலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ். ஸோ எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்கிறத விட இதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். சரி, இந்த சூப்பர் பீயிங், அதாவது இவங்களுக்கு என்னென்னா உயர்நிலையில் இருக்கக்கூடிய உயர்நிலையான ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன்மாக்கள் இவங்களோட நாம் தொடர்பு கொண்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான நிறைய மெசேஜை இவங்க கிட்டேருந்து நாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இவங்க கிட்டேருந்து மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது. அதை இந்த சிம்பிளை பார்த்து நீ தினமும் நம்ம பழகும் போது அந்த விஷயம் நமக்கு நடக்கும். சரி, இதை பழகின ஒருத்தவங்க பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை பழகினவங்களுடைய பேர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அவர் பேர் மேத்யூ அப்படின்னு ஒருத்தர் இதை ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது இவருடைய மனைவி, இவங்க பேர் என்னென்னா, இவங்க பேர் ஜஸ்லா அப்படின்னு ஒருத்தவங்க. இவங்க 2 பேரும் இந்த ப்ராக்டிஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை டெய்லி எவ்ரிடே ட்ரை பண்ண என்னென்னா, 2 பேரும் வேறு ஒருத்தவங்க லைட் ஒர்க்கர்ஸோட ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை ட்ரை பண்ணோன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஒருத்தவங்க வேறு ஒரு லைட் ஒர்க்கர்ஸோட கனெக்ட் ஆகிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து நிறைய மெசேஜ்லாம் வருது. அந்த மெசேஜை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய விஷன்ஸ் வருது, நிறைய எழுத்துக்கள் மூலயமா வரக்கூடிய விஷயம், நிறைய மிஸ்ட்ரீஸ், இந்த பூமியில் நிறைய மிஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. அந்த லைட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த ஒரு ஆன்மா என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போகிறாங்க. செஞ்சுட்டு வச்சுட்டு அந்த வேலை முடிக்காமல் போயிருப்பாங்க. அந்த வேலையை இவங்களை வச்சு முடிக்க வைக்கிறதுக்கான சில வேலைகள் நடந்தது கூட. அந்த வேலையை அந்த மேத்யூ பர்ஃபெக்டாக முடித்தார். இந்த சிம்பிள் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க ஒய்ஃப்க்கும் என்ன ஆச்சுன்னா, வேறு ஒரு சூப்பர் பீயிங்கை ட்ரை பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்க லைஃப்பை பில்ட் பண்ணிக்கிட்டாங்க கூட. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு வந்துச்சு கூட. ஸோ இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். இதை நான் என்ன பண்ணேன், நிறைய பேருக்கு நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, எல்லாருக்கும் இந்த சிம்பிளை சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு டவுட்டு. எப்பவுமே எதை பண்ணாலும் டவுட்டோட தான் பண்ணுவேன். முழுசாக நம்ப மாட்டேன். எப்போவுமே ஒர்க்கானா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். இதான் என்னுடைய ஒரு மனநிலை. அதனால் நான் இதை நிறைய பேருக்கு கொடுத்தேன். ஸோ அவங்க இதை ட்ரை பண்ணாங்க. நிறைய பேருக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஸோ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத விட மொதல் விஷயம், இந்த சூப்பர் பீயிங்கோடு நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா ஒரு சில நிபந்தனைகளை நீங்கள் வச்சுக்கணும். அவங்க உங்களுக்கு சில வேலைகளை தரலாம். அவங்க கூட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டா பல விஷயங்களை செய்கிற போல இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் என்னென்னா ஒரு பியோர் சோல், அதாவது என்னென்னா அவங்க ஒரு பியோர் சோலாக இருப்பாங்க கண்டிப்பாக. அதாவது ஒரு மனுஷங்களாக வாழ்ந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு மகானாய் வாழ்ந்து இந்த சமாதி நிலை, உயர்நிலையில் அடைஞ்ச ஒரு ஆன்மா, உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களோட தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். அந்த ஆன்மா உங்களோட தொடர்பு கொள்ளும் போது பல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க. சில ஆன்மாக்கள், இன்னொரு விஷயம், சில பேருக்கு பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். இதை நம்ம பண்ணுறதுனால ஏதாவது அசுத்தான்மாக்கள்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அது மாதிரிலாம் ஒன்று வர வாய்ப்பே கிடையாது. இந்த சைக்கோசிம்பாலஜியில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்லி இதை ரிசர்ச் பண்ணவங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணவங்களுடைய அனுபவங்கள், இதை தவிர வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதுதான் 100% அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் நான் லைட் ஒர்க்கர்ஸ்
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டுப்பாங்க. அப்புறம் வந்து சில பேர்லாம் பார்த்தேன் விசிட்டிங் கார்டெலாம் ஐம் லைட் ஒர்க்கர், நான் லைட் ஒர்க்கர்னு போட்டு ஒரு ஜாபாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு சில இன்ஸ்டாகிராமில் லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போட்டுக்கிறவனால லைட் ஒர்க்கர்ஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க அவங்க தன்னை லைட் ஒர்க்கர்ஸ்னு ஒருபோதும் சொல்லிக்கவே மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கே தெரியாது நான் லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி. அவங்க தான் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவோம், கற்பனையாக நான் வந்து மக்களுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்க வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களாவே லைட் ஒர்க்கர்ஸ் நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்கன்னா தே ஆர் நாட் லைட் ஒர்க்கர்ஸ். நல்லா மனசில் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கிங்க, இதுதான் உண்மை. ஸோ அப்போ லைட் ஒர்க்கர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரெண்டாவது விஷயம். நாம் அந்த லைட் ஒர்க்கர்ஸாக கனெக்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த லைட் ஒர்க்கர் உங்கள் கூட கனெக்ட் ஆகணும். இந்த சைக்கோ சிம்பாலஜியை யூஸ் பண்ணும்போது அனுபவம் என்ன ஏற்படுதுன்னா, அந்த லைட் ஒர்க்கர்ஸ் உங்கள் கூட வரும்போது பல இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. முக்கியமாக நன்மை, மக்களுக்கு நன்மையை அளிக்கிறதுக்கான ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு உங்ககிட்ட தகுதியாக இருக்கா அப்படின்ற பல விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. ஸோ பார்த்த பிறகு உங்களுக்கு அந்த வேலைகளை கொடுத்து செயல்படுத்த வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகணும். அதான் இதில் இருக்கக்கூடிய முதல் விஷயம். எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, இதில் ஒரு விஷயம், கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த லைட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி மகான்கள், இந்த மாதிரி யோகிகள், இந்த உயர்நிலை கொண்ட ஆன்மாக்கள், அவங்க உங்கள் கூட கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது யார் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு அவங்க தெரியாதவங்களாக கூட இருக்கலாம். அவங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அகத்தியை வாங்க, இல்லை இந்த ஏஞ்சல்லே வாங்க, அப்படி நீங்கள் எதை வேணால் கூப்பிடலாம். இல்லை சிவனே வாங்க, ஜீசஸே வாங்க, நபி வாங்க, எப்படி வேணால் கூப்பிடலாம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்றவங்களாம் வரமாட்டாங்க. அவங்க நீங்கள் யாரை மனசில் வச்சு கூப்பிட்டாலும் அவங்க வர்றது ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் நீங்கள் அழைக்கும் போது உங்களுக்கான ஒரு லைட் ஒர்க்கர், ஒரு உங்களுக்காகவே இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வருவாங்க. அப்படி தான் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. பட் ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படி இல்லை. என்னுடைய அனுபவம் என்னென்னா, நீங்கள் என்ன மனசில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பர்சனையும் நீங்கள் கூப்பிடலாம், அவங்க வருவாங்க. ஏன்னா நான் அப்படி தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்க எல்லோரும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு பீயிங்கோட தொடர்பு கொள்ள நினைக்கிறாங்களோ அந்த பீயிங்கோட அவங்க தொடர்பு கொண்டாங்க. ஒருத்தர் வீட்டில் அவங்களுடைய ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த ஒருவர், அவங்க வீட்டுடைய ஒரு பெரியவர், அவர் வீட்டுக்கு ரொம்ப நன்மை செய்தவர், அவங்க குடும்பத்துக்கு, அவங்க ஊருக்கே நன்மை செய்த ஒரு மகான் அவர். அவங்க ஊரே அவரை பாராட்டும். அதனால் அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய ரிலேஷன், அவங்களுடைய தாத்தா முறையில் வரக்கூடியவர், அவரை கூப்பிடலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களோட கனெக்ட் ஆனாங்க. பல விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகு அவங்க தாத்தா அந்த ஜென்ரேஷனும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அடுத்த ஒரு சந்ததியில் வரக்கூடியவங்க யாருமே அந்த நன்மையை செய்யலை அந்த ஊருக்கு. இவர் இந்த கனெக்டட் ஆன பிறகு அந்த ஊருக்கே நன்மை செய்ய ஆரம்பித்தார். ஒரு ஊர், அந்த ஊருக்கே நன்மையை செய்து, என்ன நன்மைன்னா ஊருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவரே செய்தார். ஒரு ப்ரைவேட் கவர்மெண்ட்டே நடத்துகிற மாதிரி பண்ணார். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி, இப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க ஊரில் இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் தாத்தா மாதிரியே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா எப்படி இதெல்லாம் கேட்கும்போது அப்புறம் சொன்னார், இதான் அவர் தான் செய்ய சொன்னார், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இன்னும் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் நன்மை நடந்துக்கிட்டே இருக்கு கூட, இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இது ஜார்க்கண்ட் என்ற ஊரில் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வரைக்கும். ஒரு பர்சன் அதை செஞ்சிட்ருக்கிறாரு. அவருடைய கிராமத்தை அவர் தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்காரு. அவர் கிராமத்தின் பாதுகாவலன் அவர் தான். இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விகாஷ்கர் அப்படின்னு அவருடைய பேர். அவர் தான் இதை செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் ரொம்ப அற்புதமான ஒரு முறை. இதெல்லாம் எப்படி நடந்தது, இந்த சைக்கோ சிம்பாலஜி மூலியமாக தான் நடந்துச்சு. ஸோ அது என்னுடைய கண் கூட பார்த்த அனுபவம் கூட. அவரை பாலிடிக்ஸில் நிற்க சொன்னாங்க. அவர் அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு சொன்ன வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன், அவர்த்தோடு நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இது என்னன்னா அந்த பீயிங்கோட கனெக்ட் ஆகிறது. இது வெறும் அவங்களா கனெக்ட் ஆகிறது மட்டும் கிடையாது. புத்தகத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க சில வரைமுறையில். ஆனால் அனுபவம் பார்த்திங்கன்னா இதை பண்ணும்போது பலதரப்பட்ட அனுபவங்கள், சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்பட்ட அனுபவம் ஏற்படுது. அதனால தான் இந்த பதிவை நான் வீடியோவாக போடுறேன். நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் ஏற்படும், வித்தியாசப்பட்ட அனுபவங்கள். நீங்கள் யாரை நினச்சி கூப்பிட்றீங்களோ அவங்களே உங்ககிட்ட வரலாம். அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைட் ஒர்க்கராக ஆகலாம் கூட. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்தது, சரி எப்படி இந்த ப்ராக்டிஸை பண்ணுறது? ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம முழுசாக சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியாதுன்றதுனால அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்ட பிறகு நான் ப்ராக்டிஸ் சொல்கிறேன். சிம்பிள் தான் ப்ராக்டிஸ்.
எவ்ரிடே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சன், அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ பெரிய யோகியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மகாவதார் பாபாஜியை கூப்பிட்டாலும் சரி, சிவனை கூப்பிட்டாலும் சரி, ஜீசஸை கூப்பிட்டாலும் சரி, நபியை கூப்பிட்டாலும் சரி, ப்ராஃபெட்டை கூப்பிட்டாலும் சரி, இல்லை ராகவேந்திரர், யோகிஸ், ஏஞ்சல்ஸ், எதை வேணாலும் இருக்கட்டும், என்ன பலதரப்பட்ட எப்பேற்பட்ட ரிலீஜனாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடுங்க, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அவங்கள கூப்பிட்டுட்டு எத்தனை நாள் அப்படின்னா, மேக்ஸிமம் இதை எக்ஸ்பீரியன்ஸ்டு இதை வடிவமைத்தவர், அனுபவித்தவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் 26 days மேக்ஸிமம் அது. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 50, above 50. ஸோ அப்போ தான் அதோடைய விஷயங்கள் நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. அதாவது ஒரு கெப்பாசிட்டிக்குள்ளே அந்த நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணரலாம். மேக்ஸிமம் ஒரு 50க்கு மேலே தான், 50 நாளுக்கு பிறகு தான் நல்ல அனுபவம் வரும் அப்படின்றது என்னுடைய அனுபவம். நீங்கள் அனுபவித்த பிறகு தான் உங்களுக்கு அது உணர முடியும் கூட, ஒரே நாளில் உணர முடியாது. 50 நாள் பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்லுவேன். அதனால் 50 நாள் பயிற்சியில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சிம்பிள் பக்கத்தில் ஏதாவது ஒரு லைட் எரியிற மாதிரி இருந்துட்டு, அந்த லைட்டில் இந்த சிம்பிள் தெரிகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்து சிம்பிளை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த உங்களுக்கு பிடித்த சூப்பர் பீயிங் யாரோ அந்த சோலை நீங்கள் பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்க. ஸோ கூப்பிட்டிங்கன்னா அப்படியே மனசில் நீங்கள் அப்படியே அவங்கள மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த குறியீடை பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். எவ்வளோ நேரம்? எவ்ரிடே சின்முத்திரை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து பண்ணுங்கள். சப்ளாங்கால் போட்டு பண்ணுங்கள். பத்மாசனத்தில் உட்காந்தாலும் உங்கள் விருப்பம். அதாவது நைட் தூங்கத்துக்கு முன்னாடி தான். ஸோ நீங்கள் நார்மல் ஒரு போஸ்ட்லேயே உட்காந்து நீங்கள் பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு அப்படியே படுக்கணும். படுக்கும் பொழுது உங்களுடைய மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தொடர்ந்து சொல்லுங்கள். உங்கள் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் மெசேஜ். அவ்வளோதான். நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கிடணும். ஒரே விஷயம் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த சிம்பிள் பார்த்து முடித்த அந்த நொடி பொழுது தூங்கிடணும். சில பேரோட அனுபவம் என்னென்னா, அந்த தூக்க கலக்கத்திலே நான் பார்த்துட்ருக்கேன், அப்படியே தூங்கினேன். அதுக்கு பிறகு எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. சில நேரம் நீங்கள் அந்த தூங்கின பிறகு ஒரு விதமான கனவுக்குள்ளே கூட நீங்கள் போயிடலாம். அந்த சூப்பர் பீயிங் உங்களை ஒரு கனவுக்குள்ளே கொண்டு போய் சில விஷயங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சில பேருக்கு வரலாம். இது என்னுடைய அனுபவம். சில பேருக்கு கனவு இருக்கலாம், சில பேருக்கு எழுத்து மூலியமாக வரலாம், சில பேருக்கு மேக கூட்டங்கள் மூலியமாக ஒரு மெசேஜை சொல்லலாம், காற்று மூலியமாக சொல்லலாம், பஞ்சபூதங்கள் மூலியமாக சொல்லலாம். உங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு இருப்பீங்க, ஏதாவது செவரில் பார்த்துட்டு இருப்பீங்க, செவத்துலேயே சில மெசேஜஸ் உங்களுக்கு வந்துருக்கும், அது உங்களுக்கு மட்டும் தெரியும். புத்தகம் மூலியமாக தெரியும், அது எப்படி வேணாலும் தெரியும். இல்லை நீங்களே தெரியும், ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் மூலியமாக வந்துட்டு எப்படி சொன்னான்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம் மெசேஜ். ஆனால் ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது சூப்பர் பீயிங் உங்களுக்கு அந்த மெசேஜை கொடுப்பாங்க. ஸோ இன்னும் நீங்கள் தொடர்ந்து அதிலே இருக்க என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பீயிங்கோட நீங்கள் அவங்களோட நீங்கள் தொடர்புலேயே எப்பவுமே இருக்கலாம். அவங்க சொல்கிற வேலைகளை நீங்கள் செய்யலாம். நிறைய விஷயங்கள் இது வார்த்தையாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள். தொடர்ந்து இந்த அனுபவத்தை முயற்சி பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நான் நிறைய விஷயம் சொல்லலை, ஏன்னா நீங்கள் அனுபவித்த பிறகு அதிலே உங்களுக்கே புரியும் கண்டிப்பாக. ஏன்னா சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம். நான் அவங்களுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் அந்த அனுபவத்தை பிடிச்சிப்பீங்கன்றதுனால நான் அதை விட்டுடுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். சரி, இந்த மார்னிங்கில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பண்ணவே கூடாது. நைட் தூங்கும்போது மட்டும் பண்ணால் போதும். நைட்டு மட்டும் பண்ணுங்கள், வேறு எந்த டைமும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஏற்படுது. கான்செப்ட் தூங்கிடணும், ஸ்பாட்டில் தூங்கிடணும், அவ்வளோதான். பண்ணி முடிச்சுட்டு தூங்கிடணும். 15 minutes ஒரு 25 minutes ஒரு ½ an hour, அவ்வளோதான் டைம். ½ an hourக்குள்ளே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துட்டா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் கெட் இன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு பொறுமையாக நீங்கள் எவ்ரிடே கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் அந்த மெசேஜ்க்காக. அந்த மெசேஜ் உங்களுக்கு வர்றதை சம்டைம் உங்கள் மைண்டு சம்டைம் உணராது. நீங்கள் அதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயத்தை அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தீங்களா போதும், திடீர்னு ஒரு மெசேஜ்லாம் உங்களுக்கு வரும். அந்த மெசேஜை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருத்திக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, எதுக்காக அவங்க வந்தாங்க, என்ன விஷயங்களை நடத்தி உங்களை அந்த கான்வர்சேஷனில் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்களுக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பு. ஆனால் ஒரு விஷயம், இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பியோர் ஒரு சோல், அதாவது
இதில் நடக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த குறியீடு. ஸோ இந்த சைக்கோ சிம்பாலஜியை தொடர்ந்து செய்யுங்க. எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சில பேருக்கு இந்த சைக்கோ சிம்பாலஜி உங்களுக்கு வந்து வீடியோவில் கிடைக்கல அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயும் அதை நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை போய் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது இமேஜை எடுத்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் தெரியல அப்படின்னா நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். அடுத்த பதிவில் வேறொரு சைக்கோ சிம்பாலஜியுடன் சந்திக்கிறேன். நன்றி. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.